பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி, ஏன் மளிகை கடை குடோன், துணி கடை குடோன் சொல்லி அங்கே வரைக்கும் இந்த மிஷினோட பயன்பாடு இருக்குது. இந்த மிஷின் எப்படி சொல்லுவாங்க அப்படி சொன்னால், ஒரு சிலர் இதை ட்ராலின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஹேண்ட் பேலட்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லிட்டு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த ஹேண்ட் பேலட் பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. சில எக்யூப்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஹேண்ட் பேலட்டும் ரொம்ப சிம்பிள் மெக்கானிக்ஸால் இயங்குறது. ரொம்ப ஒரு கையால் ஒரு ஆள் இழுத்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெக்கானிக்ஸில் இயங்குறது. ஆனால் இது இல்லாத இண்டஸ்ட்ரீஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுது. இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எல்லா கம்பெனிலையுமே போயிடுது. இது எப்படின்னா, அதிகமான பொருள் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அதிக இடையுள்ள பொருட்களை ரொம்ப சிம்பிளாக எந்த எக்யூப்மெண்ட்டோட ஒரு இன்ஜினோ மோட்டரோ இதோ இல்லாமல் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு சிம்பிள் மெக்கானிக்ஸில் என்படுற ஒரு எஃபெக்டிவ் ஒரு மிஷின் அப்படி சொல்லலாம். ஹேண்ட் பேலட்டோட அமைப்பு அப்படி சொல்லி பார்த்தா, ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் ஜாக் ஒன்று இருக்கும். அந்த ஜாக்கை வச்சு தான் எல்லா பொருட்களுமே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாக்கை எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹேண்ட் லிவர் இருக்குல்ல, அந்த ஹேண்ட் லிவரை அப்வர்ட் டவுன்வர்ட் மோஷனில் நம்ம பம்ப் பண்ணோம்னா ஹைட்ராலிக் ஜாக் வந்து லிஃப்ட் ஆகி நம்ம லோடு வைக்கும் பொழுது மேலே வரும். ஸோ லோடு வைக்கிறதுக்கு மேலே வரும்னா நம்ம எவ்வளோ வேணால் லோடு வச்சுக்கலாமா அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக லோடு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியன்ட் இருக்குது. அதாவது 500 kg, 1 ton, 2 ton, 2.5 ton. ஸோ இந்த 4 வேரியண்ட்டில் தான் வெயிட். இதுக்குள்ளே தான் இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த ஹேண்ட் பேலட் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே அதாவது கொண்டு போகிற அளவுக்கு நம்மளுடைய எக்யூப்மெண்ட் செய்ய முடியும். பட் ஒரே ஒரு ஹியூமன் தான் எடுத்துகிட்டு போகணும், 2 ஹியூமன் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஒரு சேஃப்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது இல்லாமல் ஹியூமன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2.5 ton வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ராலிஸை பார்க்க முடியுது. ஓகே, வெயிட்டு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. லிஃப்ட் பண்ணுறோம் அப்படி சொன்னால் கண்டிப்பாக ஹைட்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஹேண்ட் பேலட் ட்ராலி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூஸ்வலாக இருக்கிற ஜாக் வச்சு லிஃப்ட் ஆகிற ட்ராலி. ரெண்டாவது ஒன்று வந்து டெலஸ்கோப்பி ட்ராலி அப்படி சொல்லுவாங்க. டெலஸ்கோப்பினா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற அந்த பிஸ்டனுக்குள்ளே இன்னொரு பிஸ்டன் வெளியில் ஒரு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நார்மலாக இருக்கிற யூஸ்வல் ஹேண்ட் பேலட் ட்ராலியில் வர ஜாக் வந்து 1 மீட்டர் ஹைட்டு வரைக்கும் நம்ம வந்து அப் பண்ணிக்கலாம். ஸோ டெலஸ்கோப்பி ட்ராலி வந்து 1.5 மீட்டர் வரைக்கும் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 வேரியண்ட்டில் வருது. ஓகே, 1லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம லிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இறக்கணும் அப்படி சொன்னால் அதே ஜாக்குக்கு கீழே ஒரு ரிலீவ் வால்வு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து காலால் மிதித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிலோட ப்ரெஷர் இறங்குறதுனால அது எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுனாக கீழே வந்துடும். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸில் தான் வரும். ஆயில் இறங்க அந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் அது கீழே வந்துடும். இது ஒரு சில டைப் ஹேண்ட் பேலட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி காலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியாக எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கையிலேயே வந்து ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே டவுன்லோட் போயிடும். ஸோ இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளான மெக்கானிக்ஸில் எங்கிற அந்த ட்ராலி பெரிய கம்பெனிகள்லேருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் இன்றைக்கி லோடு உள்ளே போகிறதுக்கும் லோடு வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கும், அவங்க கம்பெனியில் தயாரிக்கிற தயாரிப்புகளை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கும், கம்பெனியில் தயாரித்து வெளியில் வர பொருட்களை வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும், சின்ன லெவலில் மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ட்ராலிகளோட உதவி இல்லாமல் செயல்படுறதில்ல. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி சொன்னால், கண்டிப்பாக ஹேண்ட் பேலட் ட்ராலி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அங்கே உட்டனில் பேலட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் கம்பல்சரி வரப்படுது. ஏன்னா டைரெக்டாக பொருள் லிஃப்ட் பண்ணும்போது அன்சேஃப்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உட்டன் பேலட்டை யூஸ் பண்ணி தான் ஹேண்ட் பேலட் ட்ராலி யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படி சொன்னால் ஜாக் பேலட் அப்படி சொல்லுவாங்க. இது பேர் எப்படி சொன்னால் ஜாக் பேலட் சொல்லுவாங்க, இல்லாட்டினா பேலட் ஜாக், 2 ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சில இடங்களில் பேலட் ஜாக்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஜாக் பேலட் சொல்லுவாங்க. இதுதான் இதோட ஒரிஜினல் நேம். இப்படி சிம்பிள் மெக்கானிக்ஸில் இயங்குற இந்த ஹேண்ட் பேலட் ட்ராலி மெக்கானிக்கு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு. எல்லா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு ஹேண்ட் பேலட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு மத்தியில். இதை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்ஸோட டிமாண்ட் அவ்வளோ இருக்குது. ஏன்னா ரொம்ப
கம்மி தான். மெட்ரோ சென்னை போன்ற மெட்ரோ பிளேசஸ்லேயே வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து ஹேண்ட் பாலட் ஸ்பெஷலிஸ்ட் மெக்கானிக் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் வேலை கற்றுக்கிட்டா உங்களோட லைஃப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஹைட்ராலிக் ஏர்மோஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் போகும்பொழுது இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக கை கொடுக்கும். ஒரு நல்ல மெக்கானிக்ஸும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கனால உங்களோட சேலரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹேண்ட் பாலட் ட்ராலி மெக்கானிக்கில் நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இப்படி மெக்கானிக்கல் துறையில் நம்ம கவனிக்க தவறிய நிறைய விஷயங்களை பற்றியும், ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய மெக்கானிக்கல் துறையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டு வரோம். ஸோ மெக்கானிக்கல் ஃபீல்டில் எந்த மாதிரி ஃபீல்டெலாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ எந்த மாதிரி ஃபீல்டில் மெக்கானிக்ஸ் தேவைப்படுறாங்க, எந்த மாதிரி கேட்டகரிஸில் பீப்புள்ஸ் தேவைப்படுறாங்க, அப்படி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்னென்னா இருக்கோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதும் முயற்சி செய்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.